पानी में मत जाओ बोल्ट भाई, पानी में मत जाओ। अरे बोल्ट भाई ये क्या है भाई बोल्ट भाई एलिमिनेट नहीं हो रहे। खत्म नहीं होता बे अभी மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க ஹாய் காய்ஸ் அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஹேக்கர் ஓகேவா. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே சீரியஸாக போட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு ஹேக்கரு பார்த்ததே இல்லை ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே ரீச் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு எப்பயும் போல் ஒரு 5K லைக்ஸ் எய்மு ஸோ கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு எதுவும் பெருசாக கிடையாது, நம்முடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க வந்து நார்மலாக தான் இறங்குவாங்க. நார்மலாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் புஷிங் ஸ்குவாடு. இவர் ஒரு ஹிந்தி யூடியூபர் ஓகேவா. ஸோ இவங்க வந்து நார்மலாகவே தான் இறங்குவாங்க. அண்ட் இந்த நியூரக் டேம் கிட்ட இறங்கி பொறுமையாக லூட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒன்றுமே சொல்லலை, மேலே இருக்கிற அந்த ஒரு அலைவ் மட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. அலைவ் வந்து ரொம்ப மோசமாக குறையும். ஸோ நம்ம வந்து நார்மல் மேட்ச்சில் எவ்வளோ குறையும், அப்பப்போ ஒரு 2-3 பேர் சாவாங்க, திருப்பியும் ஒரு 2-3 பேர் புதுசாக வந்து ரிவைவ் ஆகி வருவாங்க. அதனால வந்து திடீர்னு 46 குறையும், அதுக்கப்புறம் வந்து 47 திருப்பி ஏறும். ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ட்விஸ்ட் என்னன்னா இது ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி ஓகேவா. அஃப்கோர்ஸ் நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் லாபி இப்போ வந்து ஒழுங்காக இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் கரீனா பார்த்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் ஓகேவா. அண்டு இதில் ஒரு டோட்டல் ஸ்குவாடே வந்து ஹேக்கர் ஸ்குவாட் இருக்கு. நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஃபுல் ஸ்குவாடே வந்து இந்த ஒரு மேட்சில் ஹேக்கர் ஸ்குவாட் இருக்காங்க. ஒரே ஒரு ஹேக்கர் கிடையாது, ஒரு டோட்டல் ஸ்குவாடே ஹேக்கர் ஸ்குவாடு. ஆனால் அதில் வந்து ஒரு ஹேக்கர் மட்டும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஹேக்கர் ஓகேவா. அந்த ஒரு கிளிப்பும் நான் வந்து காட்டுறேன். என்னடா அப்படி வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு ஹேக்கர் வந்து எல்லா பிளேயர்ஸையும் லைனாக எலிமினேட் பண்ணிக்கிட்டே வருவான். இப்போ நான் வந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆயிருப்பாங்க. எதுக்காக எலிமினேட் ஆறாங்கன்னே தெரியாது. ஆனால் எக்கச்சக்க பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த லாபியில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் பொறுமையாக எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க. அண்டு நீங்களே பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் 48 இருந்த அலைவு இன்னும் ஜோன் கூட வரல. இன்னும் ஜோன் வரத்துக்கு 50 செகண்ட் இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 32 பேர் தான் அலைவு. அது கிராண்ட் மாஸ்டர் லாபியில். நம்மளோட நார்மல் ரேங்க்டு லாபியிலே வந்து இவ்வளோ சீக்கிரமாக அலைவு குறையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபியில் சரசரன்னு அலைவு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அண்டு நான் வந்து கடைசியாக அந்த ஹேக்கர்லாமும் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 அலைவ் 15 அலைவ் இருக்கும்போது போயிடலாம். நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பிளேயர்ஸ் பாட்டுக்கு எலிமினேட் ஆவாங்க ஓகேவா. அது வந்து எப்படி அவ்வளோ ஸ்பீடாக எலிமினேட் ஆறாங்க அப்படின்னே தெரியாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் அலைவு சேஃப் ஜோன் வரத்துக்கு முன்னாடியே. இப்படிலாம் நம்மளோட லாபி இருந்தால் அசால்ட்டாக நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். ஆனால் வந்து அந்த ஹேக்கர் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறான், எப்படி வந்து எல்லாரும் எலிமினேட் பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியல. அண்ட் இவங்களோட ஸ்குவாட்லேயே ஒரு பிளேயர் எலிமினேட். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த சுனில் அப்படிங்கிறவர் இவரோட ஸ்குவாட்லேருந்தே காணோம். இந்த ஒரு எலிமினேஷன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேணாம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம ஹீரோ, அதாவது இந்த யூடியூபர் வந்து சாகரை வந்து பிளேஸ்க்கே போயிடுவோம். ஆக்சுவலி வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த மேப்போட எட்ஜிலேயே இருப்போம், அப்போ தான் வந்து கொஞ்சமாச்சு லாஸ்ட்டாக சாவோம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்களோட பிளான் கொஞ்சம் வந்து சரியாகவும் இருந்திருக்கு ஓகேவா. சப்போஸ் உங்கள் கேம்லேயும் இந்த மாதிரி ஒரு ஹேக்கர் வந்தால் நீங்கள் வந்து மேப்போட எட்ஜில் இருந்துக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு ஆண்டனா வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவங்களால பார்க்க முடியாதுங்கிறதுனால. அதுக்குள்ள நம்மளோட இந்த ஒரு யூடியூபர், அதாவது இந்த ஆக்ஷன் போல்ட்டோட ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா 3 பேர் காலி, ஆக்ஷன் போல்ட் மட்டும் தான் இருக்காரு. அதுவும் வந்து அவங்களோட டீம்மேட் சொல்லுவாங்க தண்ணிக்கிட்ட போவாத தண்ணிக்கிட்ட போவான்னு சொல்லுவாங்க, எதுக்காகன்னு தெரியாது. ஆனால் அவரும் வந்து பொறுமையாக அப்படியே தண்ணிக்கிட்ட போக 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 எலிமினேட் ஆயிடுவாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து மேலே பார்க்கலாம் 9 பேர் அலைவு. ஆனால் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து டோட்டலாகவே வெளில வந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெக்டேட்டிங்கே காட்டாது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட அந்த ஒரு டீம்மேட்டுக்கு மட்டும் ஸ்பெக்டேட் போயிருக்கும் ஓகேவா. ஸோ அவங்களோட அந்த டீம்மேட்டை வச்சு ஸ்பெக்டேட் பண்ணுறதுல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. இப்போ நம்மளோட அந்த ஒரு யூடியூபரோட ஃப்ரெண்டு இவன் வந்து ஸ்பெக்டேட் பண்ணதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இவங்க தான் அந்த ஹேக்கர் ஸ்குவாடாடா அப்படின்னீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க வந்து யாருன்னே தெரியல ஓகேவா. இவங்க 4 பேர் ஒரு தனி குரூப்பாக எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் வந்து இவனை பார்த்தோன்னே சரி இவன்
தான் அந்த ஹேக்கர் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படி என்னடா ட்விஸ்ட்னீங்கன்னா, இப்போ இவங்க 4 பேரும் பொறுமையா பூமி கடியில போவாங்க. எதுக்காக போறாங்கன்னு தெரியல. நான் வந்து பூமி கடியில போனேன், சரி இவங்க தான் ஹேக்கர் நினைச்சேன். ஆனா நம்ம வந்து ஸ்பெக்டேட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து பூமிக்கு அடியில போய் தான் சாவம் போல. ஓகேவா? இதோ பாருங்க, இவனோட டீம்ல இப்போ வந்து ஒரு சிங்கிள் பாய்னு 2 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு சிங்கிள் பாய் வந்து எலிமினேட் ஆடுவான். அண்ட் இப்போ வந்து இந்த பூமி கடியில போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்துல எலிமினேட் ஆடுவான். அண்ட் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டீம்மேட்ஸ் 2 பேருமே பொறுமையா அப்படியே பூமி கடியில போவாங்க. அண்ட் அதே மாதிரி பூமி கடியில போய் நம்மளோட அதாவது இந்த டீம்மேட்ஸ் இதோ பாத்தீங்களா, இன்னொருத்தன பூமி கடியில போயிட்டானா, அண்ட் அந்த 4ஆம் நம்பர் அவனும் வந்து இந்நேரத்துக்கு பூமி கடியில போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி எதனால நடக்குது அப்படின்னு எனக்கு சீரியஸா புரியல. இதுல வந்து என்ன டவுட் அப்படின்னா, எனக்கு கடைசியா இந்த மேட்ச்ல எவன் ஹேக்கர்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நானும் வந்து மேட்சை கடைசி வரை பார்த்தேன், டே யாரா அந்த ஹேக்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஆனா வந்து ஒருத்தனும் வந்து ரொம்பவே வித்தியாசமா, அதோ பாத்தீங்களா, இவன் வந்து வானத்திலேருந்தே பறந்து கீழே வரான். அண்ட் வந்து இன்னொருத்தன் வந்து யாரையோ ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அந்த பீமசக்தியோட டவர் மேல உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் எல்லாருமே வந்து பூமி கடியில போய் 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 எலிமினேட் ஆறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஸோ ஹேக்கர் அவனே எலிமினேட் பண்ணிக்க மாட்டான். அண்ட் இந்த ஒரு ராக் கில்லர்னு ஒருத்தன் கடைசியா இருப்பான். அண்ட் இவனையும் வந்து எலிமினேட் பண்ணி யாருக்கோ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பூயாவை கொடுத்து விட்டுருவாங்க. சீரியஸா இதுல ஹேக்கர் யாரு, எதுக்காக இந்த மாதிரி ஹேக் பண்றாங்க, இந்த ஒரு ஹேக்கால அவங்களால கிராண்ட் மாஸ்டர் போக முடியுமா போக முடியாதா, சீரியஸா எதுவுமே தெரியல. ஆனா கடைசியா இந்த ஒரு பொண்ணு தான் பூயா அடிக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், இவங்க வந்து 4வது பிளேஸ் எப்படியோ வந்துருவாங்க. ஆனா வந்து இது வந்து ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹேக்கரா இருந்துச்சு. ஸோ உங்க கேம்ல இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நான் வந்து சீரியஸா பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் எல்லாம். எதுக்காக அவங்க பாட்டுக்கு எலிமினேட் ஆறாங்க, அவங்க பாட்டுக்கு சாவறாங்க, எப்படி சாவறாங்க, யாரு ஹேக்கர் அப்படின்னு தெரியல. ஆனா இதை கடைசியா வந்து டான்ஸ் ஆடினா பாத்தீங்களா, இதை வந்து பார்த்துட்டு அந்த ஒரு யூடியூபர் வந்து இவன் வந்து ஹேக்கரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் நம்மள்ட்ட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இவன் தான் ஹேக்கர் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு 5 மேட்டர்லாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தான் ஒரே ஒரு மேட்ரு எனக்கு வந்து கிடைச்ச ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹேக்கரை பத்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ வேற எதுவும் பெருசாக கிடையாது. இன்னைக்கான வீடியோ கால தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.